வெல்கம் டு டே 1 ஆஃப் 120 டேஸ் சேலஞ்ச். திஸ் இஸ் ஷார்னி. அண்ட் இன்னைக்கு டே 1 கிடையாது, டே 2. நான் வந்து ஜிம் போகல, ஒர்க் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் ஃபுல்லாக ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டுக்கு முன்னாடி டே 1 என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். மார்னிங் 6:30 ஜிம் போனேன், ஒர்க் அவுட் பண்ணேன். த்ரெட்மில்லில் நடந்தேன், இஎஃப்எக்ஸ் பண்ணேன், ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் போட்டேன். லஞ்சஸ் போட்டுட்டு இருக்கும் போதே வந்து செகண்ட் செட்லேயே எனக்கு மயக்கம் வந்துச்சு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் டேனால அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தேன். சரி, ஓகே, மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு போது எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்துச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம பாடி தாங்காது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் மயக்கமாக தான் இருந்தது. சரி, ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னா இளநீ கடை பார்த்தேன். இளநீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் லன்ச் டைம் வந்து லன்ச்லாம் சாப்பிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக ஏதோ நம்ம பாடி ஏதோ சொல்கிறாப்புல நம்மளுக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்தது. அது வந்து பயங்கரமாக மயக்கம் வந்துச்சு, டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. அந்த ஸ்டொமக் பெயின் கொஞ்சம் நேரத்தில் வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நம்ம வந்து பர்கர், பீட்சா, காஃபி, டீ, பிஸ்கெட்னு சாப்பிட்டுட்டு திடீர்னு வந்து டக்குன்னு நான் பயங்கரமாக டயட்டில் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால இந்த வந்து பாடிக்கு வந்து புரியலை, செட் ஆகலை. சரி, ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், இதுக்கு மேலே நம்மளால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஆனால் என்னால் இன்றைக்கி போக முடியலை. ஏன்னா வந்து எனக்கு பாடி இன்னும் சரியாகலை. எனக்கு மயக்கெல்லாம் வரல, ஆனால் எனக்கு வந்து உடம்பை வரத்துக்கிட்டு நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. இன்றைக்கி இதான் நிலவரம். அண்ட் அவ்வளோதான். பாய்.